தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் ஏக்கர் பரப்பிலான நிலங்களை முறையாக கணக்கெடுக்கவில்லை என தமிழக விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக விவசாயிகள் சங்க நிறுவனர் தலைவர் நாராயணசாமியின் 31ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் ராமகவுண்டர், தமிழக அரசு வெள்ள நிவாரணமாக ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அண்மையில் பெய்த கனமழையால் பல லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் நாசமாகி உள்ளது என்ற அவர், வெள்ள சேத பாதிப்புகளை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். 15,000 என்பது மிக மிக குறைவு. அது மட்டுமல்ல, இவர்கள் கணக்கே முழுமையாக எடுக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு எந்த இழப்பீடும் போய் சேருகின்ற வகையிலே எதுவுமே இல்லை. ஆகவே ஒரு ஆய்வு செய்து சர்வே செய்து அனைத்து விவசாயிகளும் கணக்கெடுத்து அனைவருக்கும் இழப்பீடு கிடைக்கின்ற வகையிலே செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே 2ஆம் பாக சாகுபடிக்கு நெல் 1 லட்சம் ஏக்கருக்கு நடவு செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் 20,000 டன் உரம் தேவை. இதனிடையே அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு நிவாரண தொகை வெறும் கண் துடைப்புதான் என சேலம் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்னும் நிவாரண உதவி வழங்கப்படவில்லை என்றனர். அவ்வாறு இருக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என கூறுவது வெறும் கண் துடைப்புதான் என்றும் தெரிவித்தனர். எங்களுக்கு ஒரு 30,000 ரூபா கொடுத்தாதான் எங்கள் செஞ்ச செலவுக்கு மறுபடியும் ஒரு அடுத்த பயிர் செய்கிறதுக்கு ஒரு பயன் இருக்கும். ஏற்கனவே நம்ம மாவட்டம் 2 தரம் வறட்சின்னு நம்ம சேலம் மாவட்டத்தை கழட்டியே விட்டாங்க. எந்த வறட்சியும் யாருக்கும் கொடுக்கல. இப்போ இந்த தரம் இந்த வறட்சியிலே இருந்தும் இந்த தரம் மழை பெஞ்சு நெல் நட்டு இப்படி மழையினாலும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் எங்களுக்கு அரசு அதிகாரிகளும் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் சேலம் மாவட்ட மக்கள் சார்பாகவும் எங்கள் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.